அமைதியான பசுமையான காட்டில் ரேபி என்ற புத்திசாலியான முயல் ஆற்றங்கரையில் ஒரு பெரிய மரத்தின் அடியில் ஒரு அழகான வீட்டை கொண்டிருந்தது. இதுதான் என் வீடு. இதை என் சொந்த கடின உழைப்பால் கட்டினேன். அது கதகதப்பாகவும் பாதுகாப்பாகவும் கவனமாக கட்டப்பட்டதாகவும் இருந்தது. உள்ளே அழகான படுக்கையறை, கட்டில், மெத்தை என்று சகல வசதியுடன் கட்டியிருந்தது. ஆனால் ஒரு இரவு எல்லாம் மாறிவிட்டது. இருண்ட மேகங்கள் வானத்தை மூடின. பலத்த காற்று மரங்களை உலுக்கியது. எதையேனும் காப்பாற்ற முயன்றது. ஆனால் வெள்ளம் மிகவும் வலுவாக இருந்தது. சில கணங்களில் அதற்கு சொந்தமான அனைத்தும் போய்விட்டன. தன் வீடு இருந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தான். அங்கே மரம் இல்லை, வீடில்லை, உணவில்லை. ஈரமான தரையும் அமைதியும் மட்டுமே இருந்தன. ஒரு வயதான ஆமை மெதுவாக அருகில் நடந்து வந்தது. இவ்வளவு சோகமாக இருக்கிறாய்? என் சொத்துக்கள் அனைத்தையும் புயல் அழித்து விட்டது. நான் எல்லாம் இழந்து விட்டேன். ரபி, நீங்கள் பொருட்களை இழந்தீர்கள், ஆனால் உங்களை நீங்கள் இழக்கவில்லை. உங்கள் மனம், உங்கள் திறமைகள், உங்கள் தைரியம் இன்னும் உங்களிடம் உள்ளன. உங்கள் திறமையை வெளிப்படுத்த இது இயற்கையால் உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பு. தைரியத்தை இழக்காதீர்கள். ரேபி அந்த ஆமையின் வார்த்தைகளை மீண்டும் மீண்டும் நினைவு பார்த்தது. புயல் அதன் வீட்டை பறித்திருந்தது, ஆனால் கட்டிடம் கட்டும் அதன் திறனை பறிக்கவில்லை. ரவி, நீங்கள் பொருட்களை இழந்தீர்கள், ஆனால் உங்களை நீங்களே இழக்கவில்லை. உங்கள் மனம், உங்கள் திறமைகள், உங்கள் தைரியம் இன்னும் உங்களிடம் உள்ளன. ரேபி ஒரு முடிவை எடுத்தது. அது தன் வாழ்க்கையை மீண்டும் கட்டி எழுப்ப புதிய இடத்தை காட்டில் தேடியது. வெள்ளத்திலிருந்து பாதுகாப்பான உயரமான நிலத்தை கண்டது. மண்ணை தோண்டியது. இதயம் கனத்தது, ஆனால் தொடர்ந்து முன்னேறியது. ஒரு புதிய குகை உருவாக தொடங்கியது. அது பழையலை போல பெரியதாக இல்லை, ஆனால் அது வலிமையானதாகவும் பாதுகாப்பாகவும் இருந்தது. மீண்டும் புயல் வந்தது. புயலால் அதன் வீட்டை நெருங்க முடியவில்லை. இப்போது ரேபி அதை அசித்தது. ரேபி தனது புதிய வீட்டை பார்த்தபோது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொண்டது. புயல் வாழ்க்கையை அழிக்கவில்லை, அதை இன்னும் சிறப்பாக மீண்டும் கட்டியெழுப்ப அது ஒரு வாய்ப்பை கொடுத்துள்ளது. ரேபி அதன் பாதுகாப்பான வீட்டில் நிம்மதியாக உறங்கியது.